வரப்போறது வல்லவனுக்கெல்லாம் ஒரு வல்லவன், வெஜிடேரியன் மட்டும் சாப்பிடுற ஒரு நல்லவன், இந்த ஒட்டுமொத்த சர்க்கஸ்லயே வித்துக்கெல்லாம் ஒரு வித்தகர், the one and only vegetarian lion, குட்டு காளி. Ta-da! Twinkle, twinkle, little star, with Pekinanda superstar. La 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 la. Na 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 na. Fans, hi. Ta-da! Thank you. You're welcome. Come again tomorrow. Same time, same circus, same Gudu. பெரிய எலி, எலிக்கு மருந்து வேகடானா எவன் கேக்குறான்? இந்த சர்க்கஸ்காரங்க இருக்காங்களே, அவங்களுக்கு சொல்லணும். எல்லாரும் ஓடுங்க, நெருப்பு பிடிச்சிருச்சு, எல்லாரும் ஓடுங்க. நெருப்பா நெருப்பா! இந்த சர்க்கஸ் விட்டு தப்பிக்கணும்னு எத்தனை நாளா யோசிச்சிருப்போம், இது வரைக்கும் அமையல. எனக்கு தெரிஞ்சுக்கிதான் இது அதுக்கான சரியான கேப் நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணோம், லைஃப்ல இங்கே இருக்க வேண்டியதுதான். இதுக்கு மேல யோசிக்காத குட்டு, டவுட்டே வேண்டாம், எஸ்கேப் ஆயிடு. இப்ப பாருங்கடா, இதுதான் என்னுடைய ஃபைனல் டாட்ஸ். மூட்டை விட்டு வெளியே வந்தாச்சு, இப்ப சர்க்கஸ் விட்டு வெளியே போனோம். ஒரு நாகி தெரிக்குது, இல்ல எம்மா முறைக்குது, நல்லா மாடிக்கிட்டோமோ. இங்க பாரு, உங்களுக்கு 4 காலு, எனக்கு 4 காலு, நமக்குள்ள சண்டை இருக்க கூடாதுயா, வீட்டுக்கு போகப்பா. சர்க்கஸ் சிங்கம் நிறுத்தாம ஓட்டுப்பா. என்ன உள்ள திகிலோன்னு இருக்கு? டிரைவர் மெதுவா ஓட்டுப்பா, இவரும் நம்மள மாதிரி தப்பிச்சு வரான் போல இருக்கு. வண்டியை ரோட்ல ஓட்டுறானா இல்ல காட்டுல ஓட்டுறானா? என்னது, நம்ம சொன்னது கேட்டுச்சா? மிஸ்டர் மோட்டி, ஐ வாஸ் ஒன்லி ஜோக்கிங் யா. ஹலோ, என்னப்பா இது? வெளியே போய் தான் பாப்போமே. இன்னும் வளைச்சு நேரம் நம்ம கிட்டே வரான். மனுஷங்களே இப்படிதான்ப்பா. பில்டிங், இங்கேயும் பில்டிங், பில்டிங் டிங் டிங் பில்டிங். இது எந்த ஏரியான்னு தெரியலையே. ஆட்ட, ஹலோ கிட்ஸ். ஹலோ. இது சிங்கமா? சிங்கம் வந்திருக்கா? சிங்கம் ஏப்பா தம்பி, கொஞ்சம் பார்த்து வரக்கூடாதா? பால்காரரா? அண்ணன் சில்லுன்னு மில்க் ஷேக் கிடைக்குமா அண்ணன்? எனக்கே பால் ஊத்திடுவாங்க, உனக்கு மில்க் ஷேக்? ஐயோ, மறுபடியுமா? எங்க? சில்லுன்னு ஒரு லஸ்ஸி போடுங்க. ஓடி ஓடி நாக்கெல்லாம் வறண்டு போச்சு. எது சிங்கமா? இங்கேயுமா? லஸ்ஸி கேன்சல்.
இங்க நான் மட்டும்தான் சிங்கம் அப்படின்னா இவங்க எல்லாரும் என்ன பார்த்தா மிரண்டு ஓடுறாங்களா? சரிதான். நான் கூட மனுஷங்களை என்னமோ புத்திசாலிங்கன்னு தப்பா நினைச்சிட்டேன். நானே ஒரு டம்மி பீஸ். என்ன பார்த்து இத்தனை பீஸ்ல ஓடுது. Why you fear? When Singam is here. நான் வந்துட்டேன். Fear. Singam is not here. ஹலோ ஆபீசர், எப்படி இருக்கீங்க? ஹலோ சொன்னா திருப்பி சொல்லணும். மேல போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஹலோ மோட்டு பத்லு, புர்புரி நகர்ல சிங்கம் வந்துருச்சு, உடனே வாங்க. இது ரொம்ப ஓல்டு நியூஸ் சார். பிரேக்கிங் நியூஸ் சொல்றேன் கேளுங்க. அந்த சிங்கம் இப்ப எங்கடா துரத்திக்கிட்டு இருக்கு. பயத்துல தலகால் புரியாம எப்படி ஓடுறாங்க பாரு. ஏய், காலால ஓடியா. அடே மோட்டோ, பான வைத்தா இப்ப எதுக்காகடா இப்படி தலைக்கீழ ஓடி வந்துகிட்டு இருக்க? சாரி, பயத்துல தலகால் புரியல. ரொம்ப கேள்வி கேட்காத, அப்புறம் ஓட்டத்தையும் மறந்துடுவேன். வந்துருச்சு. நல்ல வேலை, தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இப்ப பாத்துலோ வயிறு காலியா இருக்குமா? எனக்கு மூளை வேலை செய்யாதுடா. ஏதாவது யோசி. ஐடியா. இது ஷோ டைம். ஏ போச பாரு, ஆ ஷோவ பாரு. சிட்டியிலே நான் தான் சூப்பர் ஸ்டார். மோட்டோ ஓடிடுறியா? என்னால நம்பவே முடியலையே. என்னடா பண்ற மோட்டோ? பத்ரு, ஒரு சிங்கத்தால இப்படிலாம் குதிக்கவே முடியாது. எனக்கு என்னமோ எவனோ ஒருத்தர் சிங்கம் மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்து நம்ம கிட்ட டகுல் கட்டுறான்னு தோணுது. சுத்தி பா. Thank you very much. Come again, same time, same circus. போதும் உன்னோட ஓவர் ஆக்டிங். நீ யாரு என்ன ஏது இப்ப நான் கண்டுபிடிக்கிறேன். மோட்டோ, மடியில தூக்கி வச்சு கொஞ்சம் இருக்காது. டெடி பேர் கிடையாதுடா. டெடி பேரும் கிடையாது. இது உண்மையான சிங்கமும் கிடையாது. உண்மையான சிங்கம் கொஞ்சம் மதிங்கப்பா. சொன்னா கேளு, திருப்பி குடுத்துரு. இதுல பட்டனும் இல்ல, ஜிப்பும் இல்ல. எப்பறா இதுக்குள்ள போன புரியலையே. மோட்டோ, என்னடா ஆச்சு? ஏன் இப்படி குலுங்கி அழற? பத்லு, நீ சொன்னது கரெக்ட். இது உண்மையான சிங்கம். அழுகைய நிப்பாட்டிட்டு பின்னங்கால் பெடரில் அடிக்கிற அளவுக்கு ஓடு. அப்படியே லெஃப்ட்ல யூ டர்ன் அடி. மன்னிச்சிருங்க சிங்கம், என்னாச்சு? நான் தெரியாம பண்ணிட்டேன். நடந்ததை எல்லாம் மறந்துரு, சந்தோஷமா மகிழ்ந்துரு. புரியலையா? எனக்கு தப்பா. ஏய் முட்டாள் குட்ட மனுஷா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா சிங்கத்தோட தலையை களைச்சு விட்டுட்டு தப்பிச்சு போலான்னு பாப்பேன். விட்டுவேனா? ஐடியா. லக்ஷ்மி ஸ்டார்ட் ஆயிடு. மோட்டோ, வந்து அப்படியே அமரு. மோட்டோ, பின்னாடி வரானே பாரு. சேம் செட்டப்ல ஓடி வரான்.
பிள்ளை சாப்பிட வந்துகிட்டு இருக்கு, நீ சமோசா சாப்பிட போறியாடா டேய்? அம்மா. அதான் சமோசாவை பிள்ளை சாப்பிட்டுட்டே இல்ல மோட்டோ, வேலையை ஆரம்பி. சிங்கம் அண்ணாச்சி, மோட்டு சமோசா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஓட மாட்டா, ஓட விடுவோம். காதை திறந்து நல்லா கேளு, நீ வெறும் சிங்கம், நான் சமோசா சாப்பிட்டா சினங்கொண்ட சிங்கம். ஆஹா, சமோசா சாப்பிட்டுட்டு சண்டை போடுவான்னு பார்த்தா இப்படி விடாம டைலாக் பேசிக்கிட்டு இருக்கான். மோட்டு நான் யாருன்னு காட்டுறவா? என்னது அப்படி எதை சாப்பிட்டு வந்து இப்படி முறைக்கிறான்? ஐடியா மோட்டோ, அங்கே பார். ஆஹா, ஒரே ஒரு ஜம்பு இல்ல, அதுவும் போச்சு. என்ன வாழ்க்கடா இது? ஏன் குண்டு உனக்கு மட்டும் இப்படி ஆகுது? சர்க்கஸ்ல தான் கூண்டுக்குள்ளே வாழ்க்கைன்னா இங்கேயும் அதே தானா? உன் வாழ்க்கை இப்படியே போயிடுமாடா குண்டு? அடே மோட்டோ, இப்ப உனக்கு என்னடா ஆச்சு? நான் யாராவது அழுகிறத பார்த்தேன்னு வைய, என் கண்ணுல இருக்கிற கண்ணீர் கண்ட்ரோல் இல்லாம வந்துருடா. சிங்கம் அண்ணாச்சி, உனக்கு என்னடா ஆச்சு? சிங்கத்தை சினிமால பாத்திருக்கேன், போட்டோல பாத்திருக்கேன், ஆனா நான் அழுது மட்டும் பார்த்ததே இல்லை. ஏன் அழுற தெரியலையே டாக்டர் ஜக்கா. என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, நீ டாக்டர் ஜட்கான்னு கூப்பிட்டதும் நான் எப்படி பறந்து வந்தேன்னு பாத்தியாப்பா? நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த அனிமல் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் கேஜெட் இத நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா எந்த விலங்கோட பாஷையும் உங்களால புரிஞ்சுக்க முடியும்பா. நீங்க பேசுற பாஷையும் அதுங்களுக்கு புரியும். ஹலோ, டெஸ்டிங் 1 2 3 டெஸ்டிங். சிங்கம் அண்ணாச்சி, இப்ப சொல்லுங்க, உங்க கார்டு எங்க இருக்கு, அதுல வீடு எங்க இருக்கு, அட்ரஸ், பின்கோடு எல்லாத்தையும் கரெக்டா கொடுத்தீங்கன்னா உங்களை பத்திரமா கொண்டு போய் நானே சேர்த்துறேன். என் பேரு குண்டு காலிப், நான் ஒரு சர்க்கஸ் சிங்கம். ஆனா திரும்பவும் சர்க்கஸுக்கு போக எனக்கு விருப்பம் இல்ல. என்னை இப்படியே கொண்டு போய் காட்டுல விட்டுருங்களேன் ப்ளீஸ். ஓகே நண்பா, நீ சொன்ன மாதிரியே உனக்கு காட்டுல கொண்டு போய் விட்டுற விடு. பெரிய மனசு. இப்போ என்கிட்ட யார் பேசினாங்க? அட, என்னப்பா இது? இவங்க எப்படி ஏன் பாஷை பேசுறாங்க? எப்படி இது பாசிபிள்? இவங்க ஏன் பாஷை பேசுறாங்களா இல்ல நான் மனுஷ பாஷை பேசுறேனா? கன்ஃபியூஷன். இது கண்டுபிடிக்கிறேன். இது கனவு இல்லை, நிஜம்தான். ஆனா எப்படி இவங்க ஏன் பாஷை பேசுறாங்க? நமக்கு பயந்து வருது, இருந்தாலும் ஒரு ஆனந்தம். வாட் இஸ் ஹேப்பனிங்? யோ பல்பு தலையா, சொல்லையா. அட குட்டு நண்பா, இது எங்க டாக்டர் ஜட்காவோட கேஜெட்டின் மகிமை. என்னோட பேரு மோட்டு, இவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு பத்துலு. இனிமே நம்ம 3 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்ப நாங்க உன்னை ஒரு அழகான சூப்பரான காட்டுல கொண்டு போய் விட போறோம். நிஜமாவா? நீங்க என்ன காட்டுல கொண்டு போய் விட போறீங்களா? உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு. அப்போ நாம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். இனிமே நம்மள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. கிவ் மீ a high five. எங்க சர்க்கஸ் ஹை ஃபை சொல்லி தரவா? முதல்ல ரைட் ஹேண்ட், அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட், நெக்ஸ்ட் ரைட் லெக், அப்புறம் தி லெஃப்ட், லாஸ்ட்ல பம் சிக்கி பம். டேய் மோட்டோ, எங்கடா போற? திருக்காதே. இன்னொரு தடவை once again, come on, high five கொடு. ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட், ரைட் லெக், லெஃப்ட் லெக், போடு பாக்ஸுக்கு பாப்பு. ஜங்கிள்ல கொண்டு போய் விடுறதா? ஏப்பா இது சர்க்கஸ் சிங்கம்ப்பா, இதுக்கு வேட்டையாடலாம் வராதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இதால ஜங்கல்ல உயிர் வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கோல்டன் ஃபாரஸ்ட்க்கு அந்த பக்கம் ஒரு நேஷனல் பார்க் இருக்கு. நாம இத அங்க கொண்டு போய் விட்டுலாம்.
நேஷனல் பார்க்கா? இது என்ன புதுசா? கஜா கஜா நேஷனல் பார்க்னா விலங்குகள் சரணாலயமாப்பா. அட ஆமாப்பா, அந்த இடத்துல எல்லா விலங்குகளும் சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா வாழும். அந்த விலங்குகள் சாப்பிடுறதுக்கு உண்டான எல்லா செலவுகளையும் கவர்மெண்டே பாத்துக்கும். அதுங்க அங்க நிம்மதியா சந்தோஷமா வாழும். அப்போ ஓகே, நாம முதல்ல கோல்டன் ஃபாரஸ்டுக்கு போறோம். ரெஸ்ட் 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 ஃபாரஸ்ட். சர்க்கஸில் நான் அனுபவித்தேன் ரணத்திலும் ரணத்தை, கனவிலும் கூட கண்டதில்லை இப்படி ஒரு அற்புத வனத்தை. வாவ், கடவுள் ஒருவேளை காட்டுல தான் இருக்காரோ? மனுஷங்க காட்டுற சர்க்கஸை விட கடவுள் காட்டுற சர்க்கஸ் நல்லா இருக்கு. ச்சே, நான் இங்க பிறக்காம போயிட்டேன். ஓ அடடடடடடா சூப்பரப்பா. மஸ்லு, என்னால நம்பவே முடியல, காடு இந்த அளவுக்கு அழகா இருக்குமா? ஒருவேளை நான் வண்டியை ஓட்டிக்கிட்டே வேற ஏதாவது பிளானட்டுக்கு வந்துட்டனோ? பிளானட் விட்டு பிளானட் வர்றதுக்கு இது தத்தா சாரோட சூப்பர் கார் ஒண்ணும் இல்ல மோட்டோ. இது காடு காடு மோட்டோ. ஹீரோ, நான் சொல்றத கேளு. படிக்க முடியாது, படிக்க முடியாது, படிக்க முடியாது. என்னாச்சு ஜுகுலு? எதுக்காக எல்லாரும் இப்படி ஓடி வரீங்க? வேட்டைக்காரங்க வந்துகிட்டு இருக்காங்க, அவங்க எல்லா மிருகங்களையும் புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வீரு, நாம அந்த வேட்டைக்காரங்களை தடுத்து நிறுத்தி ஆகணும். சனோக்கி, இத பத்தி உடனே சிங்கா கிட்ட சொல்லு. சிங்கா, சிங்கா, வேட்டைக்காரங்க வந்துட்டாங்க. சிங்கா, சிங்கா. சிங்காவோட காட்டுக்குள்ளேயே வந்து இந்த சிங்கத்துக்கே சவாலா? யாரையும் தப்ப விடாதீங்க. வண்டியை நிப்பாட்டுடா, வண்டியை நிப்பாட்டுடா, முன்னாடி பெரிய பள்ளம் தான்.
பின்னாடி சிங்கம் முன்னாடி பள்ளம். பிரேக்கப் போடுறா, பிரேக்கப் போடுன்னு சொல்றல. ரெடியா? ரெடி. ஹீரோன்னு என்ன தப்பா எடை போடாதீங்க. நான் வில்லன் இல்ல, இங்க நான் தான் ஹீரோ. ஹலோ மை ஃப்ரெண்ட், எப்படி இருக்க? நான் தான் சொன்னேன்ல நாம மறுபடியும் மீட் பண்ணுவோம்னு. பார்த்தல்ல, நாம மறுபடியும் மீட் பண்ணிட்டோம். பாஸ் கீழே பாருங்க, பாஸ் கீழே. நான் வில்லன் இல்லடா, நான் ஹீரோ. ஒரு ஹீரோவா இருக்கிறவன் மேல மட்டும் தான் பார்த்து நடக்கணும். எங்க நரசிம்மா தான் ஹீரோ, ஹீரோக்கெல்லாம் ஹீரோ. எங்க நரசிம்மா தான் ஹீரோ, ஹீரோக்கெல்லாம். பாஸ் பாஸ் எழுதுறீங்க பாஸ், உங்களை பொண்ணு ஆகலை. சொல்லுங்க பாஸ். ஓஹோ, ஒரே கொசு. இங்க பார்த்தாலும் கொசு, அங்க பார்த்தாலும் கொசு. ஒரே கொசுவா இருக்கு. சாரி பாஸ். நீ கொசு அடிக்கிறியா இல்ல என்ன அடிக்கிறியா? இப்ப என்ன பண்றது பல்லு? சரியான நேரத்துக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். எப்படி இருக்கீங்க சிங்கராஜா? என் முகத்துல ஒரு தழும்பு தெரியுமே உங்களுக்கு? அது போன தடவை நாம மீட் பண்ணப்போ நீங்க உண்டாக்குனது. நண்பர்களே, ஒரு வருஷத்துக்கு முன்ன நான் இங்க வேட்டையாடுறதுக்காக வந்தேன். அங்க எனக்கு தங்க சுரங்கம் கிடைச்சது. நான் ரொம்ப சந்தோஷமானேன். இந்த உலகத்திலேயே நான் பெரிய பணக்காரனாவேன்னு நினைச்சேன். ஆனா இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன தங்கத்தை கூட என்னால எடுத்துட்டு போக முடியல. அதுக்கு காரணம் இந்த சிங்கம். அன்னைக்கு நடந்த சண்டையில நீ என்ன வேட்டையாடுனல்ல, இப்போ நான் உன்னை வேட்டையாட போறேன். அதுவும் எனக்கு பிடிச்ச என்னோட ஸ்டைல்ல. அப்புறம் அந்த தங்கத்தை எடுத்துட்டு போக யாரும் என்ன தடை செய்ய முடியாது. குட்டு நண்பா, இங்க இருந்து அந்த நேஷனல் பார்க் வெறும் 20 கிலோமீட்டர் தானா. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. நாளையில இருந்து நீ அந்த நேஷனல் பார்க்ல சும்மா மஜா பண்ணலாம். மோட்டுத்தல, இப்போ வாட்டைஸே நான் அந்த நேஷனல் பார்க்குக்கு போறது வேண்டாத வேலை நினைக்கிறேன். அங்க போனாலும் நம்ம மனுஷங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். சோ நீங்க கோச்சிக்காம நம்மள இந்த காட்டு பகுதியில இறக்கி விட்டீங்கன்னா புண்ணியமா போகும். அட குட்டு, உனக்கு நிறைய விஷயம் தெரியாதியா? அந்த நேஷனல் பார்க்ல
என்னது இது? பத்துலு இங்க வந்து பாருடா, பறக்கிற மின்மினி பறவை. இத பாக்கும்போது ஏகப்பட்ட தேவதைங்க வானத்துல இருந்து இறங்குற மாதிரியே இருக்காடா. என்ன ஒரு அழகு. என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லும் இப்படி ஒரு மேட்டர் நான் பார்த்ததே இல்லைங்கப்பா. அதேங்கப்பா, இவ்வளவு பெரிய மின்மினி பூச்சியா? இது மின்மினி பூச்சி இல்ல, மின்மினி பூச்சி மாதிரியே மின்மினி பறவை. குட் மார்னிங் சிங்கராஜா. நேத்து நைட்டு நல்ல சுகமா நிம்மதியா தூங்குனீங்களா? எனக்கு இந்த சந்தோஷத்தால தூக்கமே இல்லாம போச்சு. அடடா, சாரி, தெரியாம நான் உன்னை ராஜான்னு கூப்பிட்டுட்டேன். நீதான் இப்ப ராஜாவே கிடையாது, நீ என் கைதி. அங்க உன்னோட கூட்டம் கைதியா இருக்கு, இங்க நீ. இந்த அழகான குட்டி குட்டி மிருகங்களை பாத்தியா? அங்க எவ்வளவு அழகா இருக்கு. இதுங்க கண்ணுல இருக்கிற பயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா உன்னோட கண்ணுல அந்த மாதிரி எந்த பயமும் தெரியல. தெரியும், உன்னோட கண்ணுலயும் அந்த பயம் தெரியும், தெரிய வைப்ப. இங்கு நான் என்ன நினைக்கிறேனோ அது மட்டும் தான் நடக்கும். இங்க இருக்கிற அருவி, ஆறு, காடு, மலை, பறவை, மிருகம், தங்க சுரங்கம் எல்லாத்துக்கும் நான் தான் ராஜா. நான் மட்டும்தான் ராஜா. கேட்டுச்சா உனக்கு? கேட்டுச்சா? இந்த காடு என்ன ராஜா ராஜான்னு புகழ்ந்து தள்ளுது. நீ எனக்கு செஞ்ச மிகப்பெரிய தப்புக்கு தண்டனையை நான் இதுங்களுக்கு கொடுக்க போறேன். உன்னால முடிஞ்சா வந்து தடுத்துப்பா. அதுங்களை ஒவ்வொன்னா வெளியே கொண்டு வர. இதுல இருக்கிற எல்லாத்தையும் நான் கொல்ல போறேன். ஒட்டுமொத்த காட்டையும் நான் அழிக்க போறேன்.
ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்றா. ஏய் ஸ்டார்ட் பண்ணியா? என்னோட ஹெலிகாப்டர் வண்டியடா வண்டியடா. வண்டியை வேகமா ஓட்டு, சீக்கிரமா போ. என்ன ஜீரோன்னு நினைக்காதீங்க, நான் வில்லன். ஏய் வண்டியை நிப்பாட்டா, என்ன கூட்டிட்டு போடா, வண்டியை நிப்பாட்டு. இப்ப போடா. யோசி குட்டு யோசி, இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும். மூளைக்கு வேலை கூட இல்ல, நம்மள நேஷனல் பார்க்ல இறக்கி விட்டு பெரிய சாதனை பண்ண மாதிரி சிரிச்சுக்கிட்டே போயிடுவானுங்கடா. ஏய் ஒரே டிச்சில கூட்டி பிச்சுக்கிட்டே வெஜிடேரியன் சிங்கடா. சீர்வரிசை நமக்கு தான் வருது. மனுஷன் விட்ட மனுஷனுக்கே போடுவோம். ஏன் இப்படி வாயை பிறந்துட்டு படுத்திருக்க? உனக்கு என்னாச்சு குட்டு? குட்டு வாய திறந்து பேசடா. தொர 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 காட்டா தொரடா குட்டு. உனக்கா இப்படி ஒரு நிலைமை வரணும் குட்டு. டே இன்னுமா உங்களுக்கு விஷயம் புரியல? நான் டிக்கெட் வாங்கி 2 நிமிஷம் ஆச்சுயா. அப்படி சொல்லாத குட்டு. நீ என்ன இந்த மாதிரி தனியா விட்டுட்டு போயிருக்க கூடாதுடா. ஒன்னாகலையே கொட்டு. என்னையே குத்தி குத்தி எவ்வளவு நேரம் அழுதுட்டு இருப்ப? உன் கூட்டாளிங்கிட்ட விஷயத்த சொல்லி குத்த வச்சு உட்காந்து ஒப்பாரி வச்சு அழுகப்பா. அப்பதான் ஆத்மா சாந்தி அடையும். ஓகே ஓகே, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாடா. குட்டு தொலை பக்கம் டிக்கெட்டை வாங்கிட்டாண்டா. வாய பிறந்து மல்லாக்க படுத்துட்டாண்டா. ஆமா, அவன் நல்லா தானே இருந்தான். திடீர்னு அவனுக்கு என்னடா ஆச்சு மட்டும்? சமோசா குடுக்கலான்னு கூண்டு கிட்ட போன அப்ப மல்லாக்கப்படுத்திட்டு என்ன சொன்னா தெரியுமாடா? இன்னுமா உனக்கு விஷயம் புரியல? என் கதை எப்பயோ முடிஞ்சிடுச்சு. அப்படின்னு அவனே சொன்னானா? அப்படின்னா அவனுக்கு எதுவுமே ஆகலடா. மோட்டு இன்னுமா உனக்கு புரியவில்லை? அவன் நமக்கு அல்வா கொடுத்துட்டு ஓடிட்டான்டா. குட்டு குட்டு குட்டு, எங்கடா ஒளிச்சுக்கிட்டு இருக்க? ஆஹா உள்ள இல்லையே. இங்க இருக்கணும். இங்க இல்லையே. மேல ஆஹா இல்ல. குட்டு எங்க போன குட்டு? டேய் குட்டு, கண்ணாமூச்சி விளையாட இதாடா நேரம். டேய் எங்க போன குட்டு? நான் ரெடியா ஆகுறடா. டேய் வா, சாமுதிரி போட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் குட்டு. சரி நான் என்ற வந்துரு. 1 2 3 5. மோட்டு நீங்க 1 2 3 4 5 சொல்லி பிரயோஜனம் இல்லடா. அங்க பாரு குட்டி எவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். டேய் பாரு அங்க பாருடா குட்டு. டேய் நில்றா. வண்டி எடுப்பா குட்டு. டேய் குட்டு நில்றா. முடியாது முடியாது, நிக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய டிராமா போட்டேன். ஒரு சர்க்கஸ்ல இருந்து தப்பிச்சு வந்தா இன்னொரு சர்க்கஸ்ல கொத்து விட பாக்குறேன். என்ன குட்டு தொடர்ந்து கேட்றா. குட்டு நில்றா. ஐயா 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 விட்டுருங்க ஐயா. ஐயா காது வலிக்குது ஐயா, விட்டுருங்கய்யா. ஓவரா பேசினா வாயிலே குத்துவேன்.
ஆனா என்னன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நான் தோத்துட்டேன், அவ்வளவுதானே. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃபை அடிங்கனா. ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் லெக் லெஃப்ட் லெக். என்னது முட்டல குட்டோ மறுபடியும் ஏமாத்திட்டாயா? ஏய் ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. இந்த காட்டின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், நில்லு. அப்பா பாஸ். என்ன பாஸ் பாஸ், உங்க சிங்க பிரச்சனையை தீர்க்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. காட்டுக்குள்ள புந்து சிங்கத்தோட காது பிடிச்சு இழுத்துட்டு வர ஒரு குரூப்பை நான் இப்ப பார்த்தேன் பாஸ். என்னது? எஸ் பாஸ், நான் அவங்கள உங்ககிட்ட கூட்டிட்டு வரேன் பாஸ். ஆனா அவங்க இந்த வேலைக்கு ஒத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியலையே பாஸ். ப்ளூ, நாம வில்லன் கிடையாதுமா, ஹீரோ. இது வரைக்கும் நீங்க என் ஆக்ஷனை மட்டும் தானே பாத்துருக்கீங்க, எமோஷனல் டிராமாவை பார்த்தது இல்லையே. அவங்கள கூட்டிட்டு மட்டும் வா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கொசு பேட்டை எங்க வெச்சுன்னு தெரியலையே. எங்க போனாலும் கொசு, இங்க கொசு அங்க கொசு, எல்லா இடத்துலயும் ஒரே கொசு தான். விடாத அடி. நரசிம்மா இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்காரு போல இருக்கே. கை தட்டி என்னமா டான்ஸ் ஆடுறாரு. ஏய் வாங்கடா, அவரோட சேர்ந்து நம்மளும் குஷியா ஒரு டான்ஸ போடுவோம். ஏய் நிறுத்துங்கடா, எல்லாரும் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணு இங்க டான்ஸ் ஆடலடா, கொசு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். கொசுடா. மோனிகா உள்ள போ, ரூமுக்குள்ள உன் கொசு பேட் இருக்கு, அதை எடுத்து அடிப்போ. நான் போறேன் பாஸ், அதுக்கு இவ்வளவு காது கிழிய கத்துறீங்க. வெக்கப்படாம வலது கால எடுத்து வச்சு வாங்க. நரசிம்மா பாஸ், இவங்க தான் நான் சொன்ன மோட்டு பத்துலு. சரியான ஜிகிரி தோஸ்துங்க. இந்த மோட்டு இருக்காருல, அவர் சிங்கத்தோட காது பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு வந்து விடுவாரு. ஆள் பார்க்க குட்டியா இருக்காருன்னு நினைக்காதீங்க. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது, என்ன மாதிரியே. இன்னும் அண்ணனோட பெருமைகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிப்பாட்டு வேண்டியது நிறைய இருக்கே பாஸ். எனக்கு புரிஞ்சு போச்சு, எனக்கு புரிஞ்சு போச்சு. மோட்டு பத்லு உங்களை மாதிரி மகான், சக்திவான், அஞ்சாலஞ்சன், ஆறுயிர் நண்பனால மட்டும்தான் எங்களை காப்பாற்ற முடியும். நான் என் ஆளுங்களோட நன்மைக்காக தான் இங்க வந்தேன். ஆனா என்ன பண்றது, எங்க ஆளுங்க இருக்கிறதுக்கு உருப்படியாக ஒரு இடம் இல்ல, பசங்க படிக்கிறதுக்கு ஸ்கூல் இல்ல, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இல்ல. எங்களுக்கு எதெல்லாம் அடிப்படை தேவையோ அதெல்லாம் எங்க இல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால எதுவும் பண்ண முடியல. எல்லாத்துக்கும் அந்த சிங்கா வந்து தடையா இருக்கு, என்னால எதுவும் பண்ண முடியல. இது அதோட இடம்னு சண்டை போடுது. என்னால அந்த சிங்கத்தை ஒண்ணும் பண்ண முடியல, ஒண்ணும் பண்ண முடியல.
ஏன்னா எனக்கு இழகின மனசு. அண்ணன் நீங்க அழாதீங்கண்ணே, அண்ணன் நீங்க அழாதீங்கண்ணே. என் முன்னாடி யாராவது அழுதா என் கண்ணுல இருக்கிற கண்ணீரை கண்ட்ரோலே இல்லாம அருவியா கொட்டும். நீங்க கவலையப்படாதீங்கண்ணே, அந்த சிங்கத்தை நானு. வேண்டாம் வேண்டாம், தயவு செஞ்சு அதை ஒண்ணும் பண்ணாதீங்க. அதுவும் இங்கதானே வாழ்ந்தாகணும். பேசாம நீங்க அதை ஒரு நேஷனல் பார்க்ல கொண்டு போய் விட்டுருங்களேன். அந்த இடத்துல அது நிம்மதியா இருந்துட்டு போட்டு. நரசிம்மரண்ணே, அந்த சிங்கத்தை தூக்குறோம், உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குறோம். எனக்கு அந்த சிங்கத்தை பத்தி நல்லாவே தெரியும். நான் போய் அதை இழுத்துட்டு வரேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த சிங்கத்தை சீக்கிரம் பிடிச்சு நேஷனல் பார்க்ல கொண்டு போய் விட்டுறேன். வா பத்லோ. என்ன ஜீரோன்னு மட்டும் தப்பா எடை போடாதீங்க. வாழ்க்கை பூரா வயிறு நிறைய வேணும் தின்ன, ஜாலியா இருக்கணும், அதை விட்டா வேற என்ன? இனி சர்க்கஸ்குள்ள காட்ட மாட்டேன் வித்த, ஏன்னா காட்டுக்குள்ள காட்ட போறேன் கெத்த. வாழ்க்கைன்னா அது இதுவல்லவா வாழ்க்கை. எப்ப வேணாலும் சாப்பிடலாம், எப்ப வேணாலும் தூங்கலாம், காடை அதிர்ற அளவுக்கு கொரட்டை விடலாம். இது சவுண்ட் கேக்குதே. மோட்டோ, இந்த குட்டு எப்படி புர்புரி நகர்ல வந்து எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருந்தானோ அதே மாதிரி இந்த காட்டுக்குள்ள வந்து எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்காண்டா. என்னன்னாலும் சரி, இன்னைக்கு நாம அவனை பிடிச்சே ஆகணும் மோட்டோ. ஓ, இப்பதான் வாழ்க்கை நிம்மதியா போதுன்னு சொல்லி வாய மூடல. வந்துட்டானுங்க வண்டியை தூக்கிட்டு. முடியுமா? சிங்கா, சிங்கா. வா ஜுகுலி, என்ன செய்தி கொண்டு வந்திருக்க? சிங்கா, அந்த வேட்டைக்காரங்க டென்ட் போட்டு காட்டுக்குள்ளதான் தங்கி இருக்காங்க. அவங்க நம்ம மேல அட்டாக் பண்ண தயாரா இருக்காங்க. பருந்துக்கு காட்டுக்குள்ள இற கிடைக்கலன்னா அது ஊருக்குள்ளதான் படையெடுக்கும். அதே மாதிரி மனுஷனுக்கு ஊருக்குள்ள எதுவும் கிடைக்கலன்னா அவன் காட்டை நோக்கி தான் படையெடுக்கிறான். வரட்டும், இங்க வந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அது இருக்கா பாத்தியா குட்டு, சும்மா சொல்லக்கூடாதியா. இதுக்குள்ள 4 பேரை சேர்த்து தலைவன் ஆயிட்டாங்க. அவன் அவனை எப்படி இழுத்துட்டு வரணும்னு எனக்கு தான் தெரியும். ஹாய் குட்டு. டேய் நண்பா, இவன் அந்த வேட்டைக்காரங்க கூட்டத்தை சேர்ந்தவனாதான் இருக்கணும். ஆனா இங்க எதுக்காக ஓடி வரான்? இவன் நிச்சயமா வேட்டைக்காரனா இருக்க வாய்ப்பு இல்ல. அவன் முகத்தை பார்த்தா குழந்தைத்தனமா தான் எனக்கு தெரியுது. வரட்டும், நான் பாத்துக்கிறேன். டேய் நண்பா, எப்படி இருக்க? என்னது குட்டுவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேரு மோட்டுப்பா. நான் குட்டுவோட ஃப்ரெண்ட். டேய் குட்டு, என்ன நினைச்ச? நீ ஓடிட்டா உன்னை தேடி வரமாட்டோம் நினைச்சியா? டேய், முயற்சி எடுத்து தேடுனா அந்த ஆண்டவனையே கண்டுபிடிக்கலாம். உன்னை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா? டேய் வாடா வாடா, ஹைவே போட்டு காட்டா. ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட், ரைட் லெக், லெஃப்ட் லெக். பப்ஜிக்கு பாப்பே. இவன் கதை இதோட முடிஞ்சது. ஆனா எதுக்குப்பா கோவப்படுற? காட்டுக்குள்ள வந்தது கோவப்பட கத்துக்கிட்ட போல இருக்கியா? குட்டு குட்டு குட்டு. இன்னொரு தடவை தொட்ட அவ்வளவுதான். ஒரு தடவை இல்ல, 1000 தடவை தொடுவேன். குட்டு, டேய் நீ என் நண்பன்டா. டேய் தொடறடா, ஏரியா உட்கார்ந்துட்ட பாத்தியா? அம்மா, நீ எப்படி என் பாஷைய பேசுற? அப்புறம் என்னாலயும் நீ பேசுறதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுதே. எங்களுக்கு அவர் பேசுறது நல்லா புரியுது. இது எப்படி நடக்குது? அட என் குட்டு குட்டிமா, போதுண்டா உன் டிராமா. உன்னால என்ன ஏமாத்த முடியாது. சரி, மறுபடியும் சொல்றேன், இது டாக்டர் ஜட்காவோட கேஜெட் செய்யற வேலை. ஒருத்தர் பேசுறத இன்னொருத்தர் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒழுங்கா என் கூட வந்துரு, இல்லன்னா காதை புடிச்சு தரத்தரான இழுத்துட்டு போவேன். யாருக்கிட்ட? ஓட்டுக்கிட்டியா?
பாசத்துக்கு அடிப்பணி வாங்கித மோட்டு அடம் பிடிச்சா விழு உன் தலையில ஒரு கோட்டு வாடா இந்த காட்டுல விளையிற எல்லாத்துக்கும் டேஸ்டே தனியா இருக்கு. கலப்படம் இல்லாத ஒரு கேரட் நிம்மதியா தின்ன முடியும். இந்த குட்டுக்கு என்ன ஆச்சு? அப்படியே காட்டு சிங்கம் மாதிரியே சண்டை போடுறானே. அது உண்மையிலேயே காட்டு சிங்கம் தான். எல்லாருமே நம்மள மாதிரி ஆயிட முடியுமா? ஆமா இல்ல, நீ சொல்ற மாதிரியே சண்டை போடுறானே. மிக்க மகிழ்ச்சி. அதே குட்டு, நீ இங்க இருக்க, அப்ப அங்க இருக்கிறது யாரு? அது காட்டு சிங்கம். பட் நான் நாட்டு சிங்கம். நமக்கு இந்த வயலன்ஸ் எல்லாம் ஆகாது. நம்ம வேலையை பாப்போம். போன எடுத்து விக்கெட்டை காப்பாத்திக்கடா. தம்பி வெயிட்டி மோட்டோ, இப்ப நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது நம்ம குட்டு கூட இல்ல மோட்டோ, ஒரிஜினல் சிங்கத்து கூட. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. குட்டு இப்ப இங்க வந்தான். நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரிஜினல் காட்டு சிங்கத்து கூட மோட்டோ. அது காட்டிலே வளர்ந்த வீரமான சிங்கமாடா. என்னது? இதையாண்டா இவ்வளவு லேட்டா சொல்ற? அந்த சிங்கம் வேற என்ன மறைச்சு பாக்குதுடா. உன் பேஸ்மெண்ட் நடக்கிறது எனக்கே கேக்குது. சீக்கிரம் ஓடி வந்துடுறா. அண்ணன் நீங்க குட்டு இல்லையா அண்ணே? நான் இந்த காட்டோட ராஜா சிங்கம். என்னாச்சு? பயமா இருக்கான? போய் உன் நண்பர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வா. எல்லாரையும் ஒரே நேரத்துல காலி பண்ணி காட்டுறேன். என் நண்பர்களை நீ மட்டும் இல்ல, வேற யாருமே இருக்க முடியாது. நீ இந்த காட்டுக்கு சிங்கம்னா நான் என்னோட புர்புரி நகரத்துக்கு சிங்கம். உன்னை இங்க இருந்து கண்டிப்பா கூட்டிட்டு போவேன்னு நான் நரசிம்மாக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். யார் அந்த நரசிம்மா? அந்த வேட்டக்காரனா? எங்க ஒட்டுமொத்த காட்டையும் அழிக்கிறதுக்காகவே வந்திருக்கான். அவர் ஒன்றும் காட்டை அழிக்கிறதுக்காக இங்க வரல. அவர் அவங்க மக்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்காரு. அவன் மனுஷனே கிடையாது. மனுஷ ரூபத்துல இருக்கிற கொடுமையான சைத்தான் அவன். அவன் இங்க இருக்கிற தங்க சொர்க்கத்துல இருந்து தங்கத்தை எடுக்க நான் வந்திருக்கான். என்ன சொன்ன? தங்கமா? ஆமா, தங்கம். இவன் ஒருத்தனை நான் இங்க இருந்து தங்கத்தை எடுத்துட்டு போக விட்டனா இவன மாதிரி 100 பேர் இந்த காட்டுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒட்டு மொத்த காடும் அழிஞ்சு போயிடும். இந்த சிங்கம் உயிரோட இருக்கிற வரைக்கும் அப்படி நடக்க விட மாட்டேன். அப்படின்னா அந்த நரசிம்மா எங்க கிட்ட பொய் சொல்லி இருக்கானா? எங்களை ஏமாத்தி இருக்கான். என்ன இந்த இடத்துல இருந்து காலி பண்றதுக்காக அவன் உன்னை பயன்படுத்தி இருக்கான். என்ன மன்னிச்சிரு நண்பா, நான் என்னன்னே தெரியாம அவன் கூட சண்டை போட்டேன். ஏன் நின்னுட்டீங்க? நான் அவங்க 2 பேரையும் அழிக்க போறேன். சீக்கிரம் போங்க, ஆபத்து, சீக்கிரம் போங்க. நான் உடனே போயாகணும். அவங்கள உடனே காப்பாத்தி ஆகணும்.
பிரயோஜனமும் இல்ல மோட்டு. நீ தனியால இருந்து இந்த மரத்தை தூக்க முடியாது. நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு நண்பா. நான் உன் நண்பன். நீ என்ன சொன்னாலும் நான் அப்படியே செய்வேன். சொல்லு. இந்த காடுதான் எங்களோட வீடு. இங்க இருக்கிற மிருகங்கள் தான் என்னோட சொந்த பந்தம். அவங்கள நீதான் நரசிம்மா கிட்ட இருந்து காப்பாத்தணும். எங்களோட வீட்டையும் நீதான் அழியாம காப்பாத்தணும். வந்துட்டேன் மோட்டோ. நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன் நண்பா. சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன். நரசிம்மாவோட எந்த ஒரு திட்டமும் நிச்சயமா இங்க நிறைவேறாது. கதை முடிஞ்சிடுச்சு. அந்த சிங்கத்தோட கதை முடிஞ்சிடுச்சு. இனி என்னை யாராலையும் தடுக்க முடியாது. You all are under arrest. யாரும் அவங்க இடத்தை விட்டு நபத கூடாது. நரசிம்மா, போய் சொல்லி பித்தலாட்டம் பண்றவனையும் நம்ம வச்சு ஏமாத்துறவனையும் எனக்கு பிடிக்காது. டேய், ஒட்டுமொத்த பிளான் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. என்ன ஜீரோன்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் வில்லன் இல்லம்மா, இங்க நான் தான் ஹீரோ. நரசிம்மா, மோட்டோ, இவங்களை அழிக்கிறதுக்கு கோவம் மட்டும் பத்தாதுடா. நம்ம கிட்ட நிறைய வீரர்களும் தேவைடா. நம்ம கிட்ட ஆட்கள் கம்மியா இருக்காங்கடா. அவங்க கிட்ட நிறைய பேர் இருக்காங்க பாரு. நம்ம காட்டுக்குள்ள இருக்கிற எல்லா மிருகங்களையும் வச்சு போராடலாம். அதுக்கப்புறம் இவங்க யார் வந்தாலும் நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. காட்டுக்குள்ள இருந்த சிங்கராஜா சிங்கம் அழிஞ்சு போயிட்டா. ராஜா இல்லாத மக்கள் இன்ஜின் இல்லாத ரயில் பெட்டிங்க மாதிரி. என்னை எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு அவங்களுக்கு எந்த தைரியமும் கிடையாது. நரசிம்மா, இந்த காட்டுக்கே ராஜாவான சிங்கா இன்னும் உயிரோட தான் இருக்காரு. நான் தான் அவரை காப்பாத்தினேன். காட்டுக்குள்ள இருக்கிற எல்லா மிருகங்களையும் ஒரு படையா திரட்டிக்கிட்டு அவரு இப்ப இங்க வர போறாரு. சிங்கம் உயிரோட இருக்கானா? பரவாயில்ல பரவாயில்ல, அவனை நான் அப்புறமா பாத்துக்கிறேன். ஆனா இப்போ உங்களை நான் உயிரோட விட மாட்டேன். எல்லாரையும் இழுத்துட்டு வாங்க. இப்போ விஞ்ஞானி ஆவிஷ்காரிலால உடனே கூப்பிட வேண்டியதுதான். ஆமா, எனக்கு என்ன ஆச்சு? மோட்டோ, இப்ப எதுக்காக சம்பந்தம் இல்லாம என்ன இப்படி முறைக்கிற? முதல்ல இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போறதுன்னு யோசிடா.
என்கிட்ட பேசாத பத்துலு. நீ நண்பனா இருக்கவே அருகதை இல்லாதவன். நீ சிங்காவை காப்பாத்திருக்க, ஆனா அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல. இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டியடா. ஐயோ அம்மா, கதவு திறந்துருச்சு. வாங்க, நம்ம இங்க இருந்து தப்பிக்கலாம். என்னடா பாக்குற, வாடா போலாம். நீ என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. எப்பா நீ பத்துல குத்த பேசு, பேசாம போ. முதல்ல நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும். சீக்கிரம் வா. நல்லதா போச்சு. இனி கடவுளை நினைச்சாலும் இவங்களை காப்பாற்ற முடியாது. ஆஹா. ஆஹா ஆஹா, கடவுள் உருவாக்கினதிலே இதுதான் அருமையான காடு. இனி யாரு என்ன சொன்னாலும் இதுதான் என் வீடு. என்ன காடு, என்ன தேனு. இப்பதான் நல்ல காடுன்னு கொஞ்சம் நிம்மதியா இருந்தா உங்களுக்கு எப்படிதான் மூக்கு வேர்க்குதோ தெரியல. கோவத்துக்கு சரி, நோ கோவம். யாரு இவங்க இப்படி வந்து குதிக்கிறானுங்க? இந்த மண்டைங்களை எங்கேயோ பாத்திருக்கனே. அட, நம்ம மோட்டு பத்துல மாதிரி இருக்கு. என்ன ஆனாலும் என்ன ஃபாலோ பண்றது மட்டும் விட மாட்டாங்க போல இருக்கே. நான் சொல்றதை கேளு, கொஞ்சம் நில்ல. நம்ம கிட்ட அப்படி என்ன விஷயம் இருக்கு நம்மள விடாம ஃபாலோ பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நீ சொல்ற எதையும் நான் கேட்க தயாராகில. நல்லது சொன்னா எவன்டா கேக்குறீங்க? மோட்டோ கொஞ்சம் நில்லு, நான் சொல்றதை கேளுடா. என் கூட பேசாத பத்துலு. சிங்கா உயிரோட இல்ல. என்னது? சிங்காவை காப்பாத்துனேன்னு நரசிம்மா கிட்ட நீ தானே சொன்ன? மோட்டோ, சிங்கா உயிரோட இல்ல, ஆனா நம்ம குட்டு தான் உயிரோட இருக்கான் இல்ல. இந்த காட்டுக்குள்ள 2 சிங்கம் இருக்குன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும் மோட்டோ. பாக்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. நம்ம குட்டுவை சிங்காவா மாத்தி மத்த மிருகங்கள் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தலாம். அப்புறம் மத்த மிருகங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தன்னம்பிக்கை வந்துடும். அப்புறம் நம்ம கூட நின்னு போராடுவாங்க. நல்லா யோசனை பண்ணி பாரு மோட்டோ. ஜெய் ஹோ. இவங்கள மட்டும் பக்கத்துல வச்சுக்கிட்டா போதும், நமக்கு வெளியிருந்து எதிரிங்களே தேவையில்லை. இப்ப புரியுதா குட்டோ? தப்பி தவறி இவங்க கையில மட்டும் நீ மாட்டின, அவ்வளவுதான் மொக்க சீனாயிடும். அதோட காட்டு வாழ்க்கைய உன் கண்ணிலே காட்ட மாட்டானுங்க. பத்துலு, இந்த மேட்டரை ஏன்டா நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல? வா வா, போய் குட்டுவை நம்ம தேடுவோம். குட்டு ஹாய். அப்புறம் மோட்டு, என்ன பத்லு? நல்ல வேலை குட்டு, நீயே வந்துட்ட. நாங்க உன்னை தாயா தேடிக்கிட்டு இருந்தோம். உங்க ஒட்டுமொத்த பிளானையும் இப்பதான் நான் கேட்டு முடிச்சேன். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க போட்டிருக்கிறது மிட்டாவான பிளான். இந்த பிளானுக்கு 2 கேரட் கையில புடிங்க. என்ன ஆளு விடுங்க, ஒரிஜினல் சிங்கத்தையே உருட்டி விட்டாங்க. நமக்கு பிச்சு பாடிப்பா. சொல்றது கேட்டா நல்ல ஐடியாடா. நான் சொல்றத கேட்டா நீ காட்டுக்கு ராஜா வாங்கல. குட்டு யோ போயா, நானே கேரட் பீட்ரூட் சாப்பிட்டு உடம்ப சைனிங்கா வச்சிருக்கேன். மொத்தமா ஸ்கிராட்ச் ஆகுதுக்கா? சொல்றது கேளு குட்டு, சொல்றது கேளு. இந்த காட்டுக்கு இனிமேல் நீதான் ராஜா. இங்க இருக்கிற மத்த மிருகங்களுக்கு ஒரு சிங்கா நிச்சயமா தேவை. அப்ப நீ போ. சர்க்கஸ்ல இருக்கும்போது ஒரு பையன் மதிக்கல, காட்டுக்குள்ள வந்த உடனே ராஜாவா? முட்டிக்கிட்டான்.
இதுக்கு நீ நிச்சயமா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் குட்டு. முடியாது, நடக்காது, நடக்கவே நடக்காது. ஒத்துக்கோ குட்டு, ஒத்துக்கோ. நீ ராஜா மாதிரி நடிச்சா மட்டும் போதும் குட்டு, மற்றது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கோண்டா. நீங்க பார்த்த வரைக்கும் போதும்பா, என்ன ஆள விடுங்க. முடியாதுடா, நான் ராஜாவை நடிக்க மாட்டேன், என்ன விட்டுருங்க. போலீஸ்கார் நீங்களாவது மனசு வைக்கல, வானா நீங்க லக்கிலேயே வைப்பீங்க. இந்த ஓடி பிடிச்சு விளையாடுறத நிப்பாட்டினீங்கன்னா அடுத்து என்ன பிளான் பண்ணலாங்கிறத யோசிக்கலாம். என்ன பிளான்? என்ன என்ன லுக்கு? நான் எதையும் கேட்க தயாரா இல்லப்பா. பாரு, இந்த அழகான காடு எப்படி அழிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு பாரு. எல்லா மிருகங்களும் அதுகளோட வீடுகளை விட்டு வெளியேறிக்கிட்டு இருக்கு. அதுங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டியது உன்னோட கடமை குட்டு. ஏன்னா நீதான் இந்த காட்டுக்கே ராஜா. ஒத்துக்கோ குட்டு, ஒத்துக்கோ. சிங்கவா மாதிரி எங்க கூட வந்து நில்லு. ஓகே, லெட் மீ எக்ஸ்பிளைன். பேசிக்கலி நான் ஒரு சர்க்கஸ் சிங்கம். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சர்க்கஸ் லிங்கோ. நமக்கு இந்த ரிங் மாஸ்டரை கண்டாலே சிம்ம சொப்பனம், எலிய கண்டாலே 8 கிலோமீட்டருக்கு ஓடுவேன். உங்களுக்கு என்ன பத்தி தெரியல, என் கேரக்டர் தெரிஞ்சிருந்தா எனக்கு கேரக்டர் வாங்கி கொடுத்துருப்பீங்க. நான் சாம்பிளுக்கு தான் சிங்கம். என்ன சிங்காவோட இடத்துல வச்சு பாக்காதீங்கடா. குட்டு, சிங்கம் எப்பவுமே சிங்கம் தான். நீ கொஞ்சம் முயற்சி பண்ணா மட்டும் போதும் குட்டு. ஒரு ராஜாவா பொறுப்பாவும் சோல்ஜர்ஸோட சேர்ந்து சண்டை போட்டு நடக்க போற இந்த யுத்தத்துக்கு அப்புறம் எந்த பயிலும் இந்த காட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறதுக்கு பயப்படணும். அந்த கெட்டவனா காட்டுக்கு நல்லது பண்ணா. நீ சிங்காவா மாறித்தான் ஆகணும் குட்டு. இது ஓ பிரச்சனை மட்டும் இல்ல, இந்த காடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. கெட்டவன் அழியணும் குட்டு. சொல்றது உனக்கு புரியுதில்ல? தம்பி, எங்க சமத்தியா காணோம்? என்னடா குட்டு கவுத்து போட்ட கருப்பாம்பூச்சி மாதிரி ஆயிட்டா? சண்டைன்னு சொன்னது இதோட 4 தொடையும் நடுக்குதே. இதை வச்சுக்கிட்டு நாம என்ன செய்ய போறோம் மோட்டு? இதுதான் அந்த இடம். நான் சொன்ன இடம் இதுதான். இந்த பாறைக்கு பாம்பைங்க. என்ன ஹீரோன்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் வில்லன் இல்ல, நான் ஹீரோ. ஹீரோ குட்டு, நீ ஒரு ஹீரோடா. இங்க இருக்கிற மிருகங்களுக்கு ராஜா மட்டும் இல்ல, இங்க எல்லாருக்குமே நீ தான் ஹீரோ. நீ வேணா பாரு, உன்னை பார்த்ததும் அதுங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படும். நம்பு குட்டு. மோட்டோ, நீ சொல்ற எல்லா விஷயமும் உண்மை. நானும் ஹீரோ தான். ஒரு ஹீரோ எப்படி இருப்பான்? காட்டுக்கே ராஜாவா, தன்னை நம்பி உள்ளவங்களை காப்பாத்துவான். தன்னோட காட்டுக்கு வர பிரச்சனையை காட்டு தீ மாதிரி எரிப்பான், இல்லையா? ஐயா இல்லையா, என்னையே நீங்க தான் காப்பாத்துனீங்க. நான் எப்படியா காட்டு பிரச்சனையை காப்பாத்துறது? குட்டு, நான் சொல்றத கேளு. டக்குன்னு 2 முள்ளங்கிய சாப்பிடு. இந்த காட்டுக்கு நீதான் ராஜான்னு முடிவெடு. நீ என்ன சொன்னாலும் சரி, நிச்சயமா நான் அதை கேட்க மாட்டேன். உன்னை இந்த காட்டுக்கு ராஜாவா மாத்துவான் குட்டு. நீ தான் அந்த காட்டுக்கு ராஜா. இந்த மோட்டு ஒரு விஷயத்தை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா அதை பண்ணாம விடவே மாட்டா குட்டு. மோட்டு, பேசியே கவுக்குறதுல நீயும் எங்க ரிங் மாஸ்டரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. சரி, நீ ஏதோ முடிவு பண்ணிட்ட. இனி நடக்க போறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.
அதை என்னப்பா நீ இப்படி நடக்கிற? குட்டூர் நீ ராஜாப்பா, ராஜா ராஜா மாதிரி நடக்கணும். கமா, நெஞ்ச நிமித்தி நேரா பாரு, நெஞ்ச நிமித்தி நேரா பாரு. பாரு 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 பாரு. சோபா, இவன் ஒருத்தன் நேரா பார்க்கணும், நிமிர்ந்து நடக்கணும், நேரா பார்க்கணும், நிமிர்ந்து நடக்கணும், நேரா பார்க்கணும், நிமிர்ந்து நடக்கணும். நண்பர்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு பேரின்பம் காத்துக்கிட்டு இருக்கு. உங்க எல்லாருடைய தலைவன், அப்புறம் இந்த காட்டுக்கே ராஜா சிங்கா திரும்பி வந்துட்டாரு. அவ்வளவு பெரிய மலையில இருந்து விழுந்து கூட அவர் தப்பிச்சு வந்துட்டாரு. சிங்கா நம்ம எல்லாரும் கூடயும் சேர்ந்து இந்த காட்டை வழி நடத்தி அந்த வேட்டைக்காரங்களை இந்த காட்டை விட்டு ஓட ஓட விரட்டுறதுக்காக மறுபடியும் வந்துட்டாரு சிங்கா. இந்த மொட்டுவம் பத்துலுவம் பல ரிஸ்குகளை எடுத்து அந்த சிங்காவை இந்த காட்டுக்கு வர வச்சுட்டாங்க. வந்துட்டாரு சிங்கா. ஜங்கல் நண்பர்களே, சிங்காக்கு இப்ப ஒரே நோக்கம்தான். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த மோசமான நரசிம்மாவை அழிக்க தயாராகணும். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவன் கூட மோதணும். நம்மளோட இந்த போராட்டத்தின் விளைவா அந்த நரசிம்மா மட்டும் இல்ல, வேற எவனா இருந்தாலும் இந்த காட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க நடுங்கணும். சொல்லுங்க, எல்லாரும் ரெடியா? சரி வாங்க, யுத்தத்துக்கு நம்ம எல்லாரும் தயாராவோம். விஷ்காரிலால் வா, சரியான நேரத்துல தான் நீ வந்திருக்க. பாத்தியா, நாம போட்ட பிளான் படி இந்த தங்க சுரங்கத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லு விஷ்காரிலால், எனக்காக நீ என்னத்தை கொண்டு வந்திருக்க? என்னோட அறிவியல் மூளைய வச்சு பல அற்புதங்களை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த ட்ரக் இருக்குல்ல, அதுல நான் கண்டுபிடிச்ச பல அற்புதங்கள் இருக்கு. இதை எதிர்த்து நிக்கிறதுக்கு இந்த காட்டுல எந்த விலங்குக்கும் தைரியம் கிடையாது. இந்த கண்டுபிடிப்புக்கு பேரு டாக்டரா? அப்ப இதுல என்ன இருக்குன்னு நான் பாக்குறேன். நான் தான் பாப்பேன். நரசிம்மா, நில்லு நில்லு, அவசரப்பட்டு முன்னால போகாத. ஆவிஷ்காரிலால், ஹீரோ எப்பவும் முன்னாடி தான் போவான், நிக்க மாட்டான். எங்க நரசிம்மா தான் சக்திசாலி, அவர் தான் சூப்பர் மேன். வாய மூடுறா. ஆமா, அந்த ட்ரக்ல அப்படி என்னதான் இருக்கு? என்ன இருக்குன்னு சொல்லியா? அதுக்குள்ள இருக்கிறது டாக்கையும் பேந்தரையும் ஒன்னா கலந்து செஞ்ச ஒரு வித்தியாசமான ஜந்து. அதோட பேர் தான் டான்டர். அது எப்பேற்பட்ட சிங்கமா இருந்தாலும் சரி, அத ஒரே அடி அடிச்சு அதோட கதைய காலி பண்ணிடும். பாஸ் பாஸ், இது கொஞ்சம் பாருங்க பாஸ். அட, இது மோட்டு பத்ருவாச்சு. அவனுங்க எப்படி தப்பிச்சானுங்க? அங்க பாரு, அவனுங்க கூட அந்த சிங்கம் இருக்கு. சார், இந்த மோட்டு பத்துலு ஜோடி என்ன வேணாலும் பண்ணும் போல இருக்கே சார். இது மகாபலி, சக்திசாலி, சூப்பர்மேன், சக்திமேன், பலசாலி. எனக்கு புரிஞ்சிடுச்சு. டைலாக் சொல்ல விட மாட்டீங்களா பாஸ்? வாயே திறக்க கூடாது.
அவிஷ்காரிலால் மிருகத்தோட பலமும் மனுஷனோட மூளையும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா அது மோசமான காம்பினேஷனா மாறிடும். மோட்டுவும் பத்லுவும் அந்த சிங்கத்தோட நண்பர்கள் ஆயிட்டாங்க. அவங்க ஒன்னா சேர்ந்து இங்க வர்றதுக்குள்ள நீ உருவாக்கின மிருகங்களை அனுப்பி அவங்கள அழிச்சது. Attack! 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 Go! Go! Attack! Go! 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 Attack! Baba, Baba, Tale Baba, இந்த காட்டுக்கு தளபதி நீதான் வா. பாபா தங்க தலை பாபா இந்த போரினை வென்றிட விரைந்து வா. கட்ட பல்ட்டி அடிச்சு மோதலாம் நம் எதிரிய வெல்வோம் துணிந்து வா. அட பாபா தங்க தலை பாபா கடும் போரினை வென்றிட விரைந்து வா. பல்ட்டி அடிச்சு மோதலாம் நாம் எதிரிய வெல்வோம் துணிந்து வா. வானரங்கள் துணையாய் நிற்கும் பாரு, வட்டமிடும் பறவைகளும் தயாரு. நாம் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து வெல்வோமே. காடீது நம் காடீது சுதந்திரத்தின போராடு. காடீது நம் காடீது சுதந்திரத்தின போராடு. பாபா தங்க தலை பாபா இந்த காட்டுக்கு தளபதி நீதான் பா. பாபா தங்க தலை பாபா 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 பாபா. காட்டினை அடித்திட எதிரிகள் ஓடி சேர்ந்து வெப்போம் பா. அடவுயிரின் உயிராய் கலந்து நாமும் போரிட்டு ஜெயிப்போம் பா. பாபா தங்க தலை பாபா இந்த காட்டுக்கு தளபதி நீதான் வா. யானையின் படைகள் யாரு? தாக்கி தாக்கி நம் எதிரி எழுந்திட தாக்கி தாக்கி நம் எதிரி கருபூஷணியை ஆயுதமாய் மாற்று, மின்மினி தீயாய் மாறிவிடு. எதிரியின் கோட்டையில் பறந்து சென்று நெருப்பால் அவர்களை அழித்து வீடு. அடகுட்டு நீ வந்து சேர்ந்தால் வெற்றியை அடைந்திடுவோ. காடீது நம் காடீது சுதந்திரத்தின போராடு. காடீது நம் காடீது சுதந்திரத்தின போராடு. பாபா தங்க தலை பாபா இந்த காட்டுக்கு தளபதி நீதான் வா. இதுங்க என்னப்பா புதுசா இருக்கு. எல்லாம் போகலாமா? நிக்காதீங்க. குட்டு தம் கட்டி ஒரு கத்து கத்து, அதுலயே அதுங்க இங்கிருந்து பயந்து ஓடிடணும். முயற்சி பண்ண குட்டு. சிங்க கர்ஜிச்சுன்னா மொத்தமா இந்த காடே அலரும். அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீ சவுண்ட் விடு. குட்டு நீ பூனை இல்லடா சிங்கம். தம் கட்டி பலமா கத்து. ஃபீல் பண்ணு, நல்லா ஃபீல் பண்ணு. தம் கட்டி ஒரு சவுண்ட் விடு. குட்டு குட்டு எங்க போன? என்னடா பழையபடி கருப்பாம்பூச்சி மாதிரி கவுந்துட்ட? எந்திரா எந்திரி. இது மயங்கி விழுகிற நேரம் இல்ல, சீறி பாயிற நேரம். எடா எந்திரா. நம்ம சிங்காக்கு என்னதான் ஆச்சு தெரிஞ்சிச்சா? ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் டைம் வேணும். சிங்காவை உள்வாங்கிறதுக்கு நமக்கு தனிமை தேவைப்படுது. வருவானா? சீக்கிரமா வாடா. குட்டுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது வா.
டேய் இந்த சிங்கம் வேறு நீங்க வேறுப்பா. விளையாட்டு சொன்ன வேர்ல கை வச்சுக்கிட்டே மறுக்கிற போது இதுக்கு என்ன சர்க்கஸ் தெரியலையே. பாரு சொன்னா கேட்டு பின்னாடி வராதீங்க, வெயிட் தாங்காது மொத்தமா கேக்குதா பாரு. ஹெல்ப் வெரி குட் குட்டு, கிரேட், சூப்பர். தீபாவளி நான் சரவெடி, உன்னோட ஆக்ஷன் அதிரடி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குட்டு செம பிளான் போட்ட, சூப்பரோ சூப்பர். சரி சரி டக்குன்னு கிளம்பி வா, நேரமாச்சு வாடா. நோ நோ முடியாது, திரும்பி வர மாட்டேன் 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 மாட்டேன், நான் வரவே மாட்டேன். குட்டு உன்னோட சேவை இந்த காட்டுக்கு தேவைடா. என் சேவை இந்த காட்டுக்கு தேவை இல்ல, நீங்க வேற வழி தேடுங்க, என்ன விட்டுருங்க, நான் சிங்காவாக முடியாது. குட்டு காட்டுல இருக்கிற மிருகங்களை காப்பாற்ற வேண்டியது சிங்கத்தோட கடமை. நீ இதுங்களோட ராஜா, வா உன் கடமைய செஞ்சு முடி. மறந்துடாத, சிங்கம் எப்பவுமே சிங்கம் தான். அது சர்க்கஸ்ல இருந்தாலும் சரி, காட்டுல இருந்தாலும் சரி. முயற்சி மட்டும் போதும் குண்டு, வா. என்ன மன்னிச்சிரு மோட்டோ, என்னால இதுக்கு மேல முயற்சி பண்ண முடியாதியா. இங்க பாரு மோட்டோ, என் வாழ்க்கையில இது வரைக்கும் அடுத்தவங்க பேச்ச கேட்டுதான் நான் வாழ்ந்திருக்கேன். ஒருத்தன் சைக்கிள் ஓட்ட சொல்லி சவுக்கு எடுத்தான், இன்னொருத்தன் ஜக்லிங் பண்ணாதான் சாப்பாடுன்னு சொன்னான். இத்தனை வருஷமா இப்படிதான் நான் வாழணும்னு கனவு கண்ட ஒரு வாழ்க்கை, நான் ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கை உங்க மூலமா கிடைச்சிருக்கு. இப்ப அது வேண்டாம் நீங்களே தடுத்தா எப்படி? என்ன இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான் சொல்லிட்டே இருக்கீங்கல்ல, எனக்கும் தெரியும் சிங்கம் என்னைக்குமே சிங்கம் தான். அதுக்காக நான் அந்த சிங்காவை ஆக முடியாது மோட்டோ. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன போக விடுங்கள. உங்க ரெண்டு பேரையும் பார்த்தது எனக்கு உண்மையிலேயே சந்தோஷம் தான். நான் சத்தியமா சொல்றேன், இந்த நட்பை என்னைக்கு நான் மறக்க மாட்டேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச நாம இனிமே சந்திக்க மாட்டோம், அதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதனால கடைசியா ஒரே ஒரு வாட்டி ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட், ரைட் லெக் லெஃப்ட் லெக், பம் பம் பம். சந்தோஷமா இருக்கட்டும். இது எல்லாமே எங்களோட தப்பு தான். நாங்க தான் கொஞ்சம் ஓவரா நம்பிக்கை வச்சுட்டோம் போல இருக்கு. மோட்டு, என் நண்பா, நம்பிக்கையை இழக்காத. நான் உன் கூட இல்லனா என்ன, இந்த சிங்கா கண்ணு எந்த விதத்திலையும் குறைஞ்சவ இல்ல. நான் சிங்காவா? ஆமா, ஏன் இல்லையா? உனக்கு ஞாபகம் இருக்கா? நீயே தான் சொன்ன, நீ புர்புரி நகரத்தோட சிங்கம்னு. ஆனா இப்போ இந்த காட்டுக்கு நீ சிங்கமாக வேண்டிய நேரம் வந்துருச்சு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ அவ்வளவு சீக்கிரம் தோல்வியை ஏத்துக்க மாட்ட. மோட்டு, முயற்சி பண்றவங்களுக்கு வெற்றி ரொம்ப தூரத்துல இருக்காது. சிங்கா சிங்கா,
என்னை விட்டு போயிடாத சிங்கா. எங்களுக்கு உன்னோட உதவி வேணும் சிங்கா. சிங்கா சிங்கா சிங்கா, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, உன்ன மாதிரி ஒரு நண்பனோட உதவி எனக்கு முக்கியம். சிங்கா சிங்கா சிங்கா, போயிடாத சிங்கா, போயிடாத. யாராவது இவன்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கப்பா. இருக்கிற கோபத்துக்கு இவனை நான் சாப்பிடுவேன். சிங்கா இல்லடா, கண்ணை திறந்து பாருடா முதல்ல. குட் பை சார். சீக்கிரம் ஓடி வாங்க. எப்படியாவது நம்மள ஓட விடுறதுல பெரிய குறியா இருக்கானே. இதோ இருக்காங்க மோட்டு பத்லு. நம்ம சிங்கா இருக்க வேண்டிய இடத்துல அந்த சர்க்கஸ் சிங்கத்தை கொண்டு வந்து வைக்கணும்னு பாக்குறாங்க. மோட்டு பத்லு, நீங்க எங்களுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணுவீங்கன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. நீங்க பண்ணது மிகப்பெரிய துரோகம். நாங்க உங்களை எவ்வளவு நம்பணும், எங்ககிட்டயே போய் சொல்லிட்டீங்கல்ல. வாங்க நண்பர்களே, நாம இந்த காட்டை விட்டு எங்கேயாவது தூரமா போயிடலாம். பிரச்சனை இல்லாத இடத்துக்கு போகலாம் வாங்க. ஆமா, நான் போய் சொன்னேன்டா. ஆனா அது யாருக்காக? நான் குட்டு கூட சேர்ந்து உங்க எல்லாருக்குமே ஒரு மனதைரியத்தை கொடுக்கணும் தான் நினைச்சேன். முக்கியமா அந்த நரசிம்மாவை நம்ம இடத்தை விட்டு துரத்தணும்னு நினைச்சேன். ஆனா நான் என்னமோ உங்க எல்லாருக்கும் துரோகம் செஞ்சதா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு புரிஞ்சது ஒரே ஒரு விஷயம்தான், சிங்கா இல்லாம எங்களால நரசிம்மா கிட்ட மோதவே முடியாது. வாங்க நண்பர்களே, நாம காட்டை விட்டு கிளம்பலாம். சிங்கா இல்லாட்டி இப்ப என்ன? மோட்டுவும் பத்லுவும் உயிரோட தானே இருக்காங்க. அந்த நரசிம்மாவை எதிர்த்து நம்ம போராடலாம். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க அந்த நரசிம்மாக்கு பயந்து இந்த காட்டை விட்டு வெளியே போறீங்க. நாளைக்கு அந்த காட்டுல வேற ஒரு நரசிம்மா வந்து நிப்போம். அப்புறம் அங்கிருந்து ஓடுவீங்களா? இப்படி எத்தனை காட்டுக்கு தான் உங்க குழந்தைகளை கூட்டிட்டு ஓடிட்டே இருக்க போறீங்க? உங்க குழந்தைகளுக்கு நீங்க என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? உயிருக்கு பயந்து காட்டை விட்டு ஓடி போறத பத்தியா? உங்க பிள்ளைகளுக்கு முன்னுக்கு வர்றத பத்தி சொல்லி கொடுங்க, முதுக காட்டிட்டு ஓடுறத பத்தி கிடையாது. இன்னைக்கு மட்டும் நம்ம போராடலன்னா வாழ்க்கையில எப்பவும் நம்ம போராட முடியாது. இன்னைக்கு மறுபடியும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏன் கூட நில்லுங்க. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன், அந்த நரசிம்மா மட்டும் இல்ல, இனி காட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு எவனா இருந்தாலும் நிச்சயமா நடுங்குவான். சொல்லுங்க, போராடுறதுக்கு எங்க கூட யாரு வரீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. போதும் போதும், புரிஞ்சிடுச்சு புரிஞ்சிடுச்சு. நீங்க எல்லாரும் எங்களுக்கு துணையா நிக்க போறீங்க. தேங்க்யூ. போராடுவோம். அவிஷ்காரி லால், உன்னோட கண்டுபிடிப்பு டாக்டர் சரியான வேஸ்ட். நாளைக்கு நம்ம கிட்ட இருக்கிற பெரிய ட்ரக் முழுக்க தங்கத்தை நிரப்பி வெளியே கொண்டு போய் ஆகணும். முன்னாடி நடந்த மாதிரி இந்த தடவையும் நான் வெறுங்கையோட திரும்பி போக விரும்பல. மோட்டுவும் பத்லுவும் அந்த சிங்கத்தோட சேர்ந்து நிச்சயமா நம்ம கூட சண்டை போட வருவாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு? இங்க வந்து பாருங்க பாஸ், இதுதான் நம்மளோட டிஃபென்ஸ்.
இங்க பாருங்க பாஸ், இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். இது செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். இது நம்மளோட சீக்ரெட் வெப்பன். அப்புறம் தேர்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ், ஹைலி ட்ரெயின்ட் கமாண்டோஸ். இது நாலாவது ரொம்ப முக்கியமான லைஃப் டிஃபென்ஸ். என்னோட புது கண்டுபிடிப்பு பொராட்டோ. பத்லு, நீ ஏன் கூட வா. மத்தவங்க எல்லாரும் அவங்க பொசிஷன்ல போய் நில்லுங்க. எங்க உத்தரவுக்காக காத்துக்கிட்டு இருங்க. பிரமாதம். அனோக்கி, நாம பிளான் பண்ணபடி எதிரிங்க மேல போய் வெளிச்சத்தை போடு. நண்பர்களே, இன்னைக்கு ஒரு முடிவை எடுத்தாகணும். இது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கிற போர். எல்லாரும் அவங்க இடத்துக்கு போய் தாக்குதல் தயாராயிருங்க. என்ன நடக்குதுங்க? ஆரம்பிச்சுட்டானுங்களா? ஏரியல் அட்டாக் ஆரம்பிங்க. பனானா புல்லட் ஃபயர். நரசிம்மா, தாக்குதல் ஆரம்பிச்சுட்டாங்க. சாரி நரசிம்மா, இனி என்னால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. முட்டாள், வாழைப்பழம் பட்டா யாரும் சாக மாட்டாங்க. கமாண்டோஸ், on your mark, attack, attack. இங்கிருந்து யாரும் தப்பிச்சு போக கூடாது. சிங்கம் சார், கோக்னட் புல்லட். எஸ் எஸ், ஓகே ஓகே. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். கோகனட் புல்லட். பத்லு, ஃபயர் பண்ண சொல்லு. எங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க? அட்டாக் பண்ணுங்க. எல்லாரையும் அட்டாக் பண்ணுங்க. எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற கற்களை கொண்டு தாக்குதல் ஆரம்பிங்க. என்ன ஹீரோன்னு நினைக்காதீங்க. நான் வில்லன் இல்ல, ஹீரோ. ஹீரோ அட்டாக். எல்லாரையும் அட்டாக் பண்ணுங்க. ஒருத்தன உயிரோடு போக கூடாது. நண்பர்களே, தாக்குங்க.
தான் சக்திசாலி, புத்திசாலி, சூப்பர்மேன். அவிஷ்காரி லால், உன்னோட சயின்டிஸ்ட் மூளையால கண்டுபிடிச்சதை என்னோட பிறந்த நாளைக்கு கிஃப்டா கொண்டு கொடுக்க போறியா? அது முதல்ல கொண்டு வா. என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்க உயிரை மட்டும் இல்லாம இந்த காட்டுல உள்ள எல்லா உயிரையும் பணைய வைக்கிறாங்க. இவங்களை யார் காப்பாத்துவா? பயந்து ஓடாதீங்க, போராடுங்க போராடுங்க. மோட்டுவும் களத்துல இறங்குறான். மோட்டு மேல கைய வச்சு அவ்வளவுதான் ஜாக்கிரதை. அடிக்கிற அடியில கொம்பு ரெண்டும் போட்டுச்சிரும். ஆமா, நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன், ஒழுங்கா இந்த இடத்தை விட்டு கிளம்பிடு, இல்லைன்னா உனக்கு அது நல்லது இல்ல. ஹீரோ சிங்கா, சிங்கா, நீ வந்துட்டியா சிங்கா? நானா? இல்ல, நான் சிங்கா இல்ல, நான் குட்டு. நான் உங்க சிங்கா இல்ல. இல்ல, எங்களை விட்டு போயிடாதீங்க சிங்கா. குட்டு, குட்டு, மோட்டு, சிங்கம் எப்பவும் சிங்கம் தான். அது சர்க்கஸ்ல இருந்தாலும் சரி, காட்டுல இருந்தாலும் சரி. முயற்சி பண்ணு குட்டு, முயற்சி திருவினையாக்கும். நீ ஒளியிற சிங்கம் இல்ல குட்டு, ஓங்கி அடிக்கிற சிங்கம். முயற்சி பண்ணு குட்டு. காட்டுல இருக்கிற விலங்குகளை காப்பாற்ற வேண்டியது சிங்கத்தோட கடமை குட்டு. அதை எந்த சிங்கமும் விட்டு கொடுக்காது. கம்பீரமான சிங்கத்தோட கர்ஜனைக்கு இந்த காடே அலறும். இவங்க எல்லாம் தூசி மாதிரி. சவுண்ட் விடு.
குட்டோஸ் அட்டாக் பண்ணுங்க, யாரையும் விடாதீங்க, அட்டாக் பண்ணுங்க. இப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கும் உண்மையான ஹீரோ யாருன்னு. குட்டுவோட ஆட்டம் அவ்வளவு சீக்கிரத்துல முடியாதுடா. ஏன் காலில்லாத அளவுக்கு மீறி போடாத சத்தம். இதோட முடிவுக்கு வரட்டும் இந்த யுத்தம். Goodbye forever. நண்பர்களே, ஒரு வீட்டோட அருமை என்னங்கறத இன்னைக்குதான் நான் முதல் முறையா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உணர்வு எனக்குள்ள வர ஒரே காரணம் நம்ம மோட்டுவும் பத்தலவும் தான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க 2 பேரும் எனக்கு எல்லாத்தையும் புரிய வச்சிட்டீங்க. அதை விட முக்கியம் என் குடும்பத்தோட என்ன சேர்த்து வச்சிட்டீங்க. நான் உங்க 2 பேருக்கும் கடமைப்பட்டிருக்கேன். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம காடு ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கு. இந்த காடு நமக்கு வீடு மட்டுமே கிடையாது, நம்ம உயிர் வாழ்றதுக்கு உண்டான எல்லாத்தையும் இந்த காடு தான் தருது. இந்த காடு எதையுமே எதிர்பார்க்காம தன் கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்து நம்மள நிம்மதியா உயிர் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. காடு இருந்தா நாம இருப்போம், ஒருவேளை காடு இல்லன்னா நாமளும் நிச்சயமா இருக்க மாட்டோம். இந்த காட்டை காப்பாத்தினாலே நாம நம்மள காப்பாத்திக்கிட்ட மாதிரி. காடுகளை